என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 4வது வசனத்தின் முதல் பகுதியில் அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். மனுபுத்திரனே, நான் உனக்கு எதை காண்பிக்கிறேனோ அதை கண்ணார பார், மனதார நான் சொல்லுகிற காரியத்தை கேள், அதன் மீது உன் முழு கவனத்தை வை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது? கர்த்தர் நமக்கு தன் வார்த்தையின் மூலமாய் உணர்த்தி காட்டுகிற காரியத்தை முழு கவனத்தோடு கூட நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை முழு கவனத்தோடு கூட பார்க்க வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கக்கூடாது. இன்றைக்கு சில பேர் கர்த்தர் தங்களோடு கூட பேசுகிறார் என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் பாருங்கள், அதற்கு செவி கொடுப்பது இல்லை. கர்த்தர் தனக்கு பல காரியங்களை சுட்டி காட்டுகிறார். இதை சீர்படுத்த வேண்டும், இந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமற்றவைகள் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் குறிப்பிட்டு காட்டினாலும் அதன் மீது அவர்கள் தங்கள் கவனத்தை வைக்க மாட்டார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தன் வார்த்தையின் மூலமாய் இடைபடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவனமாய் செவி கொடு. அதன் மீது உன் கண்களை பதியவை, அதன் மீது உன் முழு கவனத்தை வை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிற உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஜீவ வார்த்தைகளாய் அது காணப்படுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மீது உங்கள் முழு கவனத்தை வையுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.